மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது மெய்கீர்த்தி என்பதை பற்றி பார்த்தோம். இந்திரன் முதலான திசைபாலகர்கள் 8 பேரும் ஓருருவம் பெற்றதைப் போல ஆட்சி செய்தான் சோழ மன்னன். அவனுடைய நாட்டில் யானைகள் மட்டுமே பிணிக்கப்படுகின்றன, மக்கள் பிணிக்கப்படுவதில்லை. சிலம்புகள் மட்டுமே புலம்புகின்றன, மக்கள் புலம்புவது இல்லை. ஓடுகின்ற ஓடைகள் மட்டும்தான் கலக்கமடைகின்றது, அந்நாட்டில் வாழுகின்ற மக்கள் கலங்குவது இல்லை. ஆற்றில் ஓடுகின்ற நீரை மட்டுமே அடைத்து வைத்து தேக்குகின்றார்கள், மக்கள் அடைக்கப்படுவது இல்லை. அந்நாட்டில் உள்ள மாங்காய்கள் மட்டுமே வடுப்படுகின்றன, மாவடுவாக மக்கள் வடுப்படுவதில்லை. மலர்கள் மட்டுமே பறிக்கப்படுகின்றன, மக்களினுடைய உரிமைகளானது பறிக்கப்படுவது இல்லை. காடுகள் மட்டுமே கொடியை உடையனவாக, மரம் செடி கொடிகள் என்று கொடிகளை உடையனவாக இருக்கின்றன, மக்கள் கொடியவர்களாக இருப்பது இல்லை. வண்டுகள் மட்டுமே கல்லை உண்கின்றன, ஆனால் மக்கள் கல் உண்பது இல்லை. மலைகளில் இருக்கக்கூடிய மூங்கிலில் மட்டுமே உள்ளீடு இன்றி வெறுமையாக இருக்கின்றது, ஆனால் மக்களிடையே வெறுமை இல்லை. வயலில் நெற்கதிர்கள் மட்டுமே போராக எழுகின்றன, அதனை தவிர வேறு போர் என்பது எதுவும் இல்லை. நீண்ட மலைகளே இருள் சூழ்ந்தவையாக காணப்படுகின்றது, அந்நாட்டில் உள்ள மக்களிடத்தில் வறுமை என்கின்ற இருளானது இல்லை. இளமான்களின் கண்களே மருட்சியாக இருக்கின்றது, ஆனால் மக்களினுடைய கண்களில் மருட்சி இல்லை. குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள்தான் தங்களுடைய நிலையிலிருந்து பிறழ்ந்து செல்கின்றது, ஆனால் மக்களினுடைய நிலையில் எந்த விதமான பிறழ்ச்சியும் இல்லை. செவிலித்தாயரே சினம் காட்டுவர், வேறு எவரும் சினம் கொள்வது இல்லை. புலவர்கள் தங்களுடைய பாட்டில் மட்டும்தான் பொருளை பொதிந்து வைத்திருக்கின்றார்கள், வேறு எவரும் பொருளை மறைத்து வைப்பதில்லை. இசைப்பாணர்களே தெருவில் கூடி ஆடி பாடுகின்றார்கள், தேவையற்று வேறு யாரும் அவ்வாறு செய்வதும் இல்லை. இவை அனைத்துமே ராசராச சோழன் ஆட்சி செய்கின்ற திருநாட்டினுடைய இயல்பு. அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான், தந்தை இல்லாதவர்களுக்கு தந்தையாக இருக்கின்றான், தாய் இல்லாதவர்களுக்கு தாயாக இருக்கின்றான், மகன் இல்லாதவர்களுக்கு மகனாக இருக்கின்றான், இவ்வுலகிலுள்ள அனைத்து உயிர்களுக்கும் உயிராக இருக்கின்றான். விழியை பெற்ற பயனாகவும், மெய் பெற்ற அருளாகவும், மொழி பெற்ற பொருளாகவும், புகழ்பெற்ற நூலைப் போலவும் அவன் திகழ்கின்றான். புகழ் அனைத்திற்கும் தலைவனாகி யாதும் புரிகின்றான். இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எழுதிய
இந்திர விழா ஊரெடுத்த காதையில் மருவூர் பாக்கம் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். புகார் நகரத்தினுடைய மருவூர் பாக்கம் என்ற வணிக வீதிகள் எவ்வாறு சிறந்து விளங்கின, வணிகத்தில் புகார் நகர மக்கள் சிறந்தவர்களாக எப்படி இருந்தார்கள், என்னென்ன பொருட்களை அவர்கள் விற்பனை செய்தார்கள், எவற்றில் அவர்கள் வல்லவர்களாக இருந்தார்கள், எத்தகைய கலைகளை எல்லாமே கற்றுணர்ந்திருக்கக்கூடிய பல மக்கள், பல தொழில்களை செய்யக்கூடிய மக்கள் அங்கு வாழுகின்றார்கள் என்பதை பற்றித்தான் இன்று நாம் காணுகின்ற பாடலின் வாயிலாக அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 168 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தினுடைய ஆசிரியர். அவருடைய பெற்றோர் இமயவரமன், நெடுஞ்சேரலாதன், நற்சோனை ஆகிய இணையருக்கு மகனாக பிறந்தவர்தான் இளங்கோவடிகள். இளங்கோவடிகளும் சேரன் செங்குட்டுவனும் தமையன்மார்கள். இளையவரான இளங்கோவடிகள்தான் நாட்டை ஆழ்வார் என்று கணியனார் கணித்து கூறேன், அது முறையாகாது என்று கூறி இளம் வயதிலேயே துறவரம் பூண்டவர் இளங்கோவடிகள். சேர மரபைச் சார்ந்தவர். மணிமேகலையினுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகியினுடைய கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்று கூறியதனால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யல் என்று இந்த சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தை படைத்தார். சமண சமயத்தைச் சார்ந்தவர் இவர். இவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரம் சிலம்பு குட்டல் அதிகாரம். சிலம்பினால் அதிகரித்த வரலாற்றை கூறுகின்ற நூல். சிலம்பினுடைய செயலை மையமாக கொண்ட கதையை கூறுவதனால் சிலப்பதிகாரம் என்ற பெயரை பெற்றிருக்கின்றது. ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படுகின்றது. இயல், இசை, நாடகம் என்ற முப்பொருளும் கலந்து முத்தமிழ் காப்பியம் என்றும், நாடக காப்பியம் என்றும், உரைநடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்றும் வழங்கப்படுகின்றது. மூவேந்தர்கள் பற்றிய செய்திகளையும் கூறுகின்றது. சேரர், சோழர், பாண்டியர் ஆகிய மூவேந்தர்கள் பற்றிய செய்திகளையும் கூறுகின்றது. இந்நூலானது 3 பெரும் பிரிவுகளை கொண்டிருக்கின்றது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக் காண்டம் என்ற 3 பெரும் பிரிவுகளை கொண்டிருக்கின்றது. 30 காதைகளை உடையது. கோவலன் கண்ணகி மாதவி வாழ்க்கையை பாடுவது மணிமேகலை காப்பியம். மணிமேகலை காப்பியத்தோடு கதை தொடர்பு கொண்டிருப்பதனால் இவை இரண்டுமே இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கோவலன், கண்ணகி, மாதவி இவர்கள் மூவரினுடைய வாழ்க்கையை பற்றி கூறுவது சிலப்பதிகாரம். மாதவியினுடைய மகளாக இருக்கக்கூடிய மணிமேகலை, அவருடைய வரலாற்றை பற்றி கூறக்கூடியது மணிமேகலை காப்பியம். ஆக இந்த இரண்டுமே சிலப்பதிகாரத்தினுடைய கதை தொடர்ச்சிதான் மணிமேகலை என்பது. இந்த 2 காப்பியங்களுமே கதை தொடர்பில் ஒன்றிணைந்திருப்பதால் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வருகின்ற தமிழ்நடை. இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாட்டு.
வாய்க்காலில் பாய்கின்ற நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை. அதனைப் போல உரை என்பது பேசுகின்ற மொழியின் ஓட்டம். அதனை செய்யலாகிய வயலில் பாய்ச்சுவதுதான் உரைப்பாட்டு மடை என்பது. காவிரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் உறையூர் மற்றும் திருவரங்கம் வழியாக கொடும்பாளூர் என்ற இடத்தை அடைந்தார்கள். தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாகச் சென்றால் மதுரையை அடையலாம். சிறுமலையின் இடப்பக்க வழியாகச் சென்றால் திருமால் குன்றம், அதாவது அழகர்மலை, அதன் வழியாகவும் மதுரையை செல்லலாம். அந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் இருக்கின்றன. அந்த வழியாக சென்றால் 3 வழிகளும் சந்திக்கும் மதுரை பெருவழியை அடைந்து மதுரைக்கு செல்லலாம். கோவலனையும் கண்ணகையையும் கவுந்தியடிகள் என்ற சமண முனிவர் அந்த இடைப்பட்ட வழியில்தான் அழைத்துச் சென்றார். மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம், சுருளிமலை என்பது, அந்த நெடுவேல் குன்றம் சென்று வேங்கை காணல் என்ற இடத்தை அடைந்தாள். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள்தான் ஒரு பெண் தெய்வத்தை கண்டோம் என்று சொல்லும் பொழுது அவள் கண்ணகி. கண்ணகியினுடைய வரலாற்றை நான் அறிவேன் என்று சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளும் கூறினார். அதன் பிறகுதான் இந்நூலானது இயற்றப்பட்டது. சிலம்பு உணர்த்துகின்ற 3 உண்மைகள். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் குற்றாகும். அரசாட்சியில் பிழை செய்பவர்களுக்கு அந்த அறமே கூற்றாக இருக்கும், யமனாக இருக்கும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். பத்தினி தெய்வத்தை சான்றோர்கள் புகழ்ந்து கூறுவார்கள். உள்வினை உறுத்து வந்து ஊட்டும். தான் முற்பிறவியில் செய்த வினைப்பயனாவது நம்மை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கும். இந்த 3 உண்மைகளைத்தான் சிலப்பதிகாரம் உணர்த்துகின்றது. அதில் நாம் காண்பது மருவூர் பாக்கம் என்ற வணிக வீதியை பற்றி காண இருக்கின்றோம். படப்பகுதிக்குள் செல்லலாமா மன்னர்களே? நன்றி. சிலப்பதிகாரம். இன்று எங்கும் வணிகம், எதிலும் வணிகம். பொருள்களை உற்பத்தி செய்வதை விட சந்தைப்படுத்துவதில்தான் உலக நாடுகளும் தொழில் முனைவோரும் அதிக அக்கறை செலுத்துகிறார்கள். இன்று எங்கு பார்த்தாலும் சரி வணிகம்தான். எதில் பார்த்தாலும் சரி வணிகம், வியாபாரம்தான். அவர்கள் பொருள்களை உற்பத்தி செய்வதை விட, ஒரு வணிக நிறுவனம் ஒரு பொருளை உற்பத்தி செய்வதை விட அதை சந்தைப்படுத்துவது, மக்களிடையே அறிமுகப்படுத்துவது, பல விளம்பரங்களை செய்து தங்களுடைய பொருட்களின் மீது மக்களினுடைய கவனமானது வர வேண்டும் என்பதற்காக அதை சந்தைப்படுத்துவதில்தான் உலக நாடுகளும் சரி, அந்த தொழிலில் ஈடுபடுபவர்களும் சரி அதிக அக்கறை செலுத்துபவர்களாக இருக்கின்றார்கள். அது இன்று நேற்றல்ல, பண்டைய காலந்தொட்டே வாணிகமும் தொழிலும் ஒழுங்குமுறையுடன் சிறந்திருந்ததை இலக்கியங்கள் காட்சிப்படுத்துகின்றது. இன்று நேற்று என்று இல்லை, பண்டைய காலத்திலிருந்தே, பழங்காலத்திலிருந்தே வாணிகமும் தொழிலும் ஒருவித ஒழுங்குமுறையோடு சிறந்திருந்ததை இலக்கியங்கள் காட்சிப்படுத்துகின்றது. அவற்றுள் ஒன்றுதான் மருவூர் பாக்கத்தினுடைய காட்சியானது. மருவூர் பாக்கம் வண்ணமும் சுண்ணமும் தன்னறிஞ்சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசு அரு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெற்கையோடு அளந்துகடை அறியாம் வளம்தலை மயங்கிய நடந்தலை மருகும். பால்வகை தெரிந்த பகுதி பண்டமுடு கூலம் குவித்த கூல வீதியும் காளியர் கூவியர் கல்நொடை ஆட்டியர்
மீன்விலை பரதவர் வெள்ளுப்பு பகருனர் வாசவர் வாசவர் பல்நின விளைஞரோடு ஒசுனர் செறிந்த ஊன்மொழி இருக்கையும். வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தமும் புகையும் பூவும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமு மகிழும் மாசு அரு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல விற்கையோடு அளந்துகடை அறியாம் வளம்தலை மயங்கிய நனந்தலை மருகும். பால்வகை தெரிந்த பகுதி பண்டமுடு கூலம் குவித்த கூல வீதியும் காளியர் கூவியர் கல்நொடை ஆட்டியர் மீன்விலை பரதவர் வெள்ளுப்பு பகருனர் பாசவர் வாசவர் பல்நின விளைஞரோடு ஒசுனர் செறிந்த ஊன்மொழி இருக்கையும். பாடல் புரிந்தது மாணவர்களே. இதில் மனப்பாட பாடல் தூசும் துகிரும் ஆரமும் மகிழும் மாசு அருமுத்தும் மணியும் பொன்னும் அருங்கல விற்கையோடு அளந்துகடை அறியாம் வளம் தலை மயங்கிய நனந்தலை மருகும். பால்வகை தெரிந்த பகுதி பண்டமுடு கூலம் குவித்த கூலவீதியும். இது மனப்பாட பாடலானது. புரிந்தது மாணவர்களே. நன்றி. வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தமும். வண்ணம் வண்ணக்குழம்பும் சுண்ணம் சுண்ணப்பொடியும். சுண்ணம் என்பது நறுமணப்பொடி. வண்ணப்பொடியும் நறுமணப்பொடியும் தன்னருஞ்சாந்தமும். தன் குளிர்ந்த குளிர்ந்த நறுமணமுடைய சாந்தம் சந்தனம். சாந்தம் என்பது சந்தனம். குளிர்ந்த நறுமணமுடைய சந்தன கலவையும் பூவும் புகையும் மேவிய விரையும். பூக்கள் தொடுத்த பூ விடுபூக்கள் இவை முதலான பூக்களும் புகை அகில் முதலான வாசனை புகையும் தருகின்ற மேவிய விரையும் பொருந்திய நறுமணப் பொருள்களை விற்பனை செய்யக்கூடிய பகர்வனர் தெரிதரு நகர வீதியும். விற்பவர்களாக, பகர்வனர் என்றால் விற்பவர், விற்பவர்களாக தெரியக்கூடிய அந்த நகர தெருக்களும். புகார் நகரத்தினுடைய அந்த மருவூர் பக்கத்தின் வணிக வீதிகளில் வண்ணப்பொடியும் சுண்ணப்பொடியும் குளிர்ந்த நறுமணமுடைய சந்தன கலவையும் விடுத்த பூவும் தொடுத்த பூவும் முதலான பூக்களும் அகில் முதலான வாசனை புகை தருகின்ற பொருந்திய நறுமணப் பொருள்களும் விற்பவர்களாக திரிபவர்களும் அந்த நகரத் தெருக்களில் வணிகம் செய்து கொண்டிருந்தார்கள். எந்த நகரத் தெருக்களில்? புகார் நகரத்தினுடைய மருவூர் பாக்க நகரத் தெருக்களில். பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும். பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும். பட்டு பட்டு நூலாலும் மயிரினும் உரோமத்தாலும் பருத்தி நூலினும் பருத்தி நூலினாலும். பட்டு நூல் உரோமங்கள் செம்மறியாடுகள் செம்மறியாடுகளினுடைய உரோமங்களால் இருக்கக்கூடிய அந்த நூல்கள் பருத்தி நூல் இவை அனைத்தையும் கொண்டு கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும். நுண்ணிய தொழில்களை ஊசியால் பிணைக்கக்கூடிய காருகர் நெசவாளர், துணிகளை நெய்பவர்கள், அந்த நெசவாளர்கள் இருக்கக்கூடிய இடங்களும். பட்டு நூலினும் உரோமத்திலும் பருத்தி நூலினாலும்
பின்னிக் கட்டக்கூடிய நெசவாளர்கள் வாழுகின்ற வீதிகளும் அங்கே இருக்கின்றன. எங்கே? மருவூர் பாக்கத்தில். புகார் நகரத்தினுடைய மருவூர் பாக்கத்தின் வணிக வீதிகளில் வண்ணக்குழம்பு, சுண்ணப்பொடி, குளிர்ந்த மணச்சாந்து, பூ, நறுமண புகைப்பொருள்கள், அகில் முதலான மணப்பொருள்கள் விற்பவர்கள் வீதிகளில் வணிகம் செய்து கொண்டிருந்தார்கள். அங்கு பட்டு, முடி, பருத்தி நூல் இவற்றினை கொண்டு அழகாக பின்னிக்கட்டும் கைத்தொழில் வல்லுநரான நெசவாளர் வாழும் வீதிகளும் அங்கே இருக்கின்றன. புரிந்ததா மாணவர்களே? அடுத்த பாடல், அது மனப்பாட பாடலானது. தூசும் துகிரும் ஆரமும் அகிலும், மாசு அறு முத்தும் மணியும் பொன்னும். தூசும் துகிரும். தூசு என்பது பட்டு, பட்டும், துகிர் என்றால் பவளம், பவளமும், ஆரம் சந்தனமும், அகிலும், அகில் என்பது வாசனை மரம், அகிலும், மாசு அறு, மாசு என்றால் குற்றம், மாசு அறு என்றால் குற்றமில்லாத, எவ்வித குற்றமும் இல்லாத முத்துகளும், மணியும், ஒளி பொருந்திய மணிகளும், நவரத்தினங்களும், பொன்னும், தங்கம் ஆகிய இவைகள் அனைத்தும் அருங்கல வெறுக்கையோடு கையினால் அளக்க முடியாதவாறு இருக்கக்கூடிய அந்த செல்வங்களை அளந்து கடையறியா கடைகளில் குவிந்து கிடக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய கடைகளில் பட்டு, பவளம், சந்தனம், அகில், முத்து, மணி, பொன் ஆகிய அனைத்துமே அளக்க முடியாத அளவிற்கு குவிந்து கிடக்கின்ற வளம் நிறைந்த அகன்ற வணிக வீதிகளும் அங்கே இருக்கின்றது. வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகும். பல வளங்களை நிறைந்திருக்கக்கூடிய அகன்ற இடத்தை உடைய தெருக்களாகவும் அவை இருக்கின்றன. இவற்றினை கைகளால் அளந்து அறிய முடியாது. எவற்றினை? பட்டு, பவளம், சந்தனம், அகில், முத்துகள், மணிகள், பொன் இவை அனைத்துமே கைகளால் அளந்து இவை இவ்வளவுதான் இருக்கின்றது என்று அளந்தறியப்படாத பல பொருட்கள் அங்கே குவிந்து கிடக்கின்றன. இங்கு பல வளங்களை உடையதாக இருக்கக்கூடிய அகன்ற இடத்தை உடைய அந்த தெருக்களில், மருவூர் பாக்கத்தினுடைய தெருக்களில் இவை குவிந்து காணப்படுகின்றன என்று சொல்கின்றார் இளங்கோவடிகள். புரிந்ததா மாணவர்களே? பால்வகை தெரிந்த பகுதி பண்டமொடு கூலம் குவித்த கூலவீதியும். பால்வகை தெரிந்த பகுதி பண்டமொடு, இவற்றினுடைய பகுதி வேறுபாடு தெரிந்த முதிரை முதலிய பண்டத்தோடு கூலம் குவித்த கூலவீதியும். 8 வகையான தானியங்கள், 8 வகையான தானியங்கள் குவிந்து விற்கக்கூடிய கூலக்கடை தெருக்களும் அங்கே இருக்கின்றன. 8 வகையான தானியங்கள்: நெல், காணம், வரகு, இருங்கு, தினை, சாமை, புல்லு, கோதுமை என்று 8 வகையான தானியங்களும் குவித்து விற்கக்கூடிய கடை வீதிகள் அங்கே நிறைந்து காணப்படுகின்றன. இங்கு மருவூர் பாக்கத்தினுடைய வீதிகளில் தானியங்கள் விற்கக்கூடிய வீதிகளும் அங்கே இருக்கின்றது. மருவூர் பாக்க கடை வீதிகளில் குவிந்து கிடக்கின்ற பொருள்கள் இவையென்று கூறப்பட முடியாத அளவுக்கு இருக்கின்றது. பட்டும், பவளமும், சந்தனமும், அகிலும், எந்தவித குறையும் இல்லாத முத்துகளும், மணிகளும், பொன்னும் ஆகிய இவைகள் கைகளால் அளந்து கூற முடியாத பல வளங்களும் கடைகளில் குவிந்திருக்கின்றது. அதேபோன்று 8 வகையான கூலப்பொருள்களாக இருக்கக்கூடிய
நெல், கானம், வரகு, இருங்கு, தினை, சாமை, புல், கோதுமை என்று 8 வகையான தானியங்களும் குவித்து விற்கக்கூடிய கடை வீதிகளும் அங்கே அகன்று காணப்படுகின்றது. இவை மட்டுமல்ல, காளியர், குவியர், கல்நொடை ஆட்டியர், மீன்விலை பரதவர், வெள்ளுப்பு பகரினர், பாசவர், வாசவர், பல்நின விளைஞரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மொழி இருக்கையும். இவற்றோடு மட்டுமல்லாது காளியர், காளியர் என்றால் பிட்டு விற்பவர், பிட்டினை வணிகம் செய்பவரும், கூவியர், கூவியர் என்றால் அப்பம், அப்பம் சுடுபவர்கள், அப்பம் சுடுபவர்களும், கல்நொடை ஆட்டியர், கல் விற்பனை செய்யக்கூடிய வளைச்சியரும், மீன் விலை பரதவர், மீன்களை விற்பனை செய்யக்கூடிய பரதவர்களும், வெள்ளுப்பு பகரனர், வெள்ளை உப்பினை விற்கக்கூடிய உமணர்கள், பகரனர் என்றால் உமணர், வெள்ளை உப்பினை விற்பனை செய்யக்கூடிய உமணரும், பாசவர், வெற்றிலை பாக்கு விற்பனை செய்பவர்கள், வாசவர், பஞ்சவாசம் விற்பவர்கள், ஏலம், தக்கோலம், லவங்கம், சாதிக்காய், கற்பூரம் ஆகிய 5 வகையான வாசனைப் பொருள்களை விற்பவர்கள். இவர்களோடு சேர்ந்து பல்நினை விளைஞரோடு பல வகையான ஆட்டினுடைய தசைகளை, இறைச்சியினை விற்பனை செய்பவர்களும், ஓசுனர், எண்ணெய் விற்பனை செய்பவர்களும் செறிந்த ஊன்மொழி இருக்கையும். இவர்கள் அனைவரும் நெருங்கி இருக்கக்கூடிய ஊன் நிறைந்த இருப்பிடங்களும் அங்கே நிறைந்து காணப்படுகின்றது என்று சொல்கின்றார். மறுவொரு பக்கத்தினுடைய தெருக்களில் வணிகம் செய்பவர்களை பட்டியலிடுகின்றார். எந்தெந்த பொருட்களை எல்லாமே வணிகம் செய்பவர்கள் அங்கே இருக்கின்றார்கள் என்று. உணவுப் பொருளாக இருக்கக்கூடிய பிட்டு வணிகர், அப்பம் சுட்டு விற்பவர்கள், கல் விற்பனை செய்பவர்கள், மீன் விற்பனை செய்பவர்கள், வெண்மையான உப்பினை விற்பனை செய்யக்கூடிய உமணர்கள், வெற்றிலை வணிகர், 5 வகையான வாசனைப் பொருள்களாக இருக்கக்கூடிய ஏலம், தக்கோலம், லவங்கம், சாதிக்காய், கற்பூரம் போன்றவற்றோடு எண்ணெய் வணிகரும் இறைச்சி விற்பவர்களும் நிறைந்திருந்து வணிகம் செய்கின்றார்கள் என்று பல வணிகர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த வணிக வீதியையும் குறிப்பிடுகின்றார். முதலில் நறுமணப் பொருள்களை விற்பவர்கள் ஒரு வீதிகளில் இருக்கின்றார்கள். அடுத்து நெசவு தொழில் விற்பவர்கள் ஒரு வீதிகளில் இருக்கின்றார்கள். அளவிட முடியாத பல வளங்களை கொண்டிருக்கக்கூடிய பட்டு, பவளம், சந்தனம், அகில், முத்து, மணி, பொன் இவற்றை விற்பனை செய்யக்கூடிய வணிக வீதிகள் ஒரு பக்கம் இருக்கின்றது. தானியங்களை விற்பனை செய்யக்கூடிய தானிய வீதிகள், கூலக்கடை தெருக்களும் ஒரு பக்கம் இருக்கின்றது. அதனோடு சேர்ந்து பல்வகையான பொருள்களை வணிகம் செய்யக்கூடிய, விற்பனை செய்யக்கூடிய வணிக வீதிகளும் ஒருபுறம் நிறைந்து காணப்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார் இளங்கோவடிகள். பல்வேறு தொழில்களை செய்பவர்கள் அங்கே நிறைந்து காணப்படுகின்றார்கள் என்பதைத்தான் இந்த பாடலின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. கஞ்சகாரரும் செம்பு செய்குணரும் மரம்கொள் தச்சரும் கருங்கை கொள்ளரும் கண்ணுள் வினைஞரும் மண்ணீட்டு ஆளரும் பொன்செய் கொள்ளரும் நன்களம் நறுதரும் துன்னகாரரும் தோளின் துன்னரும் கிளியினும் கிடையினும் தொழில்வள பெருக்கி பழுதியில் செய்வினை பால்களு மாக்களும் குழலினும் யாழினும் குரல் முதல் 7ம் வலுவின்றி இசைத்து வழித்திறம் காட்டும் அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும் சிறுகுறுங்கைவினை பிறர்வினை யாளரோடு மறியின்றி விளங்கும் மறுவூர் பாக்கமும். கஞ்சகாரரும் செம்பு செய்குணரும் மரம்கொள் தச்சரும் கருங்கை கொள்ளரும் கண்ணுள் வினைஞரும் மண்ணீட்டு ஆளரும் பொன்செய் கொள்ளரும் நன்களம் தருணரும் துன்னகாரரும் தோளின் துன்னரும் கிளியினும் கிடையினும் தொழில்வள பெருக்கி பழுதியில் செய்வினை பால்களு மாக்களும் குழலினும் யாழினும் குரல் முதல் 7ம்
வலுவின்றி இசைத்து வழித்திறம் காட்டும் அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும் சிறுகுறுங்கைவினை பிறர்வினை யாளரொடு மறியின்றி விளங்கும் மறுவூர் பாக்கமும். நன்றி. கஞ்சகாரரும் செம்பு செய்குணரும். கஞ்சகாரர் என்பவர் வெண்கலக் கண்ணகாரர், அதாவது வெண்கல பாத்திரங்களை செய்பவர்கள். அவர்கள்தான் கஞ்சகாரர் என்று அழைக்கப்படுகின்றார். வெண்கல பாத்திரங்கள் இருக்கின்றதல்லவா, அந்த வெண்கல பாத்திரங்களை செய்யக்கூடியவர்களும் செம்பு செய்குணரும் செப்பு பாத்திரங்களை செய்பவர்களும். வெண்கல பாத்திரங்களை செய்யக்கூடியவர்களும் செப்பு பாத்திரங்களை செய்பவர்களும் மரம் கொள் தச்சரும், மரத்தை அறுத்து தொழில் செய்யக்கூடிய தச்சரும். கருங்கை கொள்ளரும். கருங்கை வலிமையான கைகளை உடைய கொள்ளர் என்று சொல்லப்படுகின்ற இரும்பு கொள்ளர், இரும்பினை கொண்டு பல பொருட்களை செய்யக்கூடியவர்கள். அந்த இரும்பு கொள்ளரும் கண்ணுள் வினைஞரும். கண்ணுள் வினைஞர் என்றால் சித்திரங்கள், ஓவியங்கள் வரையக்கூடியவர்கள். ஓவியங்களை வரையக்கூடிய ஓவியர்களும் மண்ணீட்டு ஆளரும், சுதையால் பாவை உள்ளிட்டன செய்பவர்கள், அதாவது மண்பொம்மைகளை செய்பவர்கள். அவர்கள்தான் மண்ணீட்டு ஆளுநர். மண்பொம்மைகளை செய்பவர்களும் பொன்செய் கொள்ளரும். பொன்செய் கொள்ளர் பொன் வேலை செய்யக்கூடிய தட்டார். பொன் வேலைகளை செய்யக்கூடிய தட்டாரும் நன்களம் தருணரும். இரத்தின வேலைகளை செய்யக்கூடிய தட்டாரும் துன்னகாரரும். துன்னகாரர் தையல்காரர். துன்னகாரர் என்றால் தையல்காரர். தையல் வேலை செய்பவர்களும் தோளின் துன்னரும் கிளையினும் கிடையினும் தொழில் வள பெருக்கி. தோளின் துன்னரும் தோளின் தையல் வேலை செய்பவர்களும் கிளையினும் கிடையினும், கிளி என்றால் துணி, துணியாலும் நெட்டியாலும் பல வகை உருக்கள் செய்யக்கூடிய தொழில்களை செய்யக்கூடிய தொழிலாளர்களும் அங்கே மிகுந்திருக்கின்றார்கள். அந்த மறுவூர் பாக்கத்தினுடைய தெருவில் வாழுகின்ற தொழிலாளர்களை வரிசைப்படுத்தி கூறுகின்றார் இளங்கோவடிகள். வெண்கலம் செப்பு பாத்திரங்களை செய்பவர்களும் மரத்தை அறுத்து தச்சு தொழில் செய்யக்கூடிய தச்சர்களும் வலிமையான கைகளை உடைய இரும்பு வேலை செய்யக்கூடிய கொள்ளரும் ஓவியங்களை வரையக்கூடிய ஓவியக் கலைஞரும் சுதையினால் மண்ணினால் பல்வேறு பொம்மைகளினுடைய உருவங்களை செய்பவர்களும் பொன்னாளாகிய அணிகலன்களை செய்யக்கூடிய பொற்கொள்ளரும் இரத்தினங்களை கொண்டு வேலை செய்பவர்களும் பலவிதமான தையல் வேலைகள் செய்பவர்களும் தோல் கொண்டு தைத்து தையல் வேலை செய்பவர்களும் துணி கொண்டும் நெட்டி கொண்டும் பல வகையான உருவங்கள் செய்பவர்களும் அங்கே வாழ்ந்து வருகின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார். இங்கே மறுவூர் பக்கத்தினுடைய வீதிகளில் பல தொழில்களை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அங்கே இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார். புரிந்ததா மன்னர்களே? அடுத்த பாடலில் பழுதியில் செய்வினை பால்களு மாக்களும். பழுதியில், பழுது குற்றம், பழுதியில் என்றால் குற்றமில்லாத செய்வினை பல வகையான கைத்தொழில்களை செய்யக்கூடிய பால்களு மாக்களும், பல்வேறு வகையான கைத்தொழில்களை செய்யக்கூடிய மக்களும் குழலினும் யாழினும், குழல் புல்லாங்குழல், யாழ் என்ற இசைக்கருவி, புல்லாங்குழல் யாழ் முதலியவற்றை கொண்டு குரல் முதல் ஏழும் குரல், துத்தம், கைக்கிளை, விளை, இளி, விளரி, தாரம் முதலிய 7 இசைகளை வலுவின்றி இசைத்து, வலு என்றால் குற்றம், வலுவின்றி என்றால் குற்றமின்றி இசைக்கக்கூடிய வழித்திறம் காட்டும் அதனுடைய பண்களையும் அவற்றின்
பிறக்கும் வெளித்திறங்களையும் பாடுவதில் வல்லவர்களான அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும், அரும்பெறல் மரபின் சிறந்த மரபினுடைய இசையை அறிந்த பெரும்பான் இருக்கையும், பெரும் பாணர்கள் வாழக்கூடிய இடங்களும், சிறுகுறுங்கைவினை பிறர்வினையாளரோடு சிறிய கைத்தொழில்களை செய்பவர்களும் பிறவினையாளர்களுடன் மறு இன்றி விளங்கும் மருவூர் பாக்கமும். குற்றமின்றி விளங்குகின்றது மருவூர் பாக்கம் என்ற வணிக வீதியானது. குற்றமில்லாத பல வகையான கைத்தொழில்களை செய்கின்ற மக்களும் புல்லாங்குழல், யாழ் என்ற இசைக்கருவிகளை இசைத்து கொண்டு குரல், துத்தம், கைக்கிளை, உளை, இளி, விளரி, தாரம் என்ற 7 வகையான இசையை எந்தவிதமான குற்றமும் இல்லாமல் பண்களையும் அவற்றின் வழி பிறக்கும் திறங்களையும் பாடவல்ல சிறந்த மரபினுடைய இயை அறிந்து பெரும்பாணர்கள் வாழும் இடங்களும், சிறு கைத்தொழில் செய்யும் பிறவினையாளர்களும் வாழுகின்ற எவ்வகையான குற்றமும் இல்லாத மருவூர் பாக்கம் என்று சொல்லப்படுகின்றது. புரிந்ததா மணர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது சிலப்பதிகாரம் மருவூர் பாக்கத்தினுடைய வணிக வீதிகள் எவ்வாறு சிறந்து விளங்கின என்பதை பற்றி பார்த்தோம். புகார் நகர மருவூர் பாக்கத்தின் வணிக வீதிகளில் வண்ணக்குழம்பு, சுண்ணப்பொடி, குளிர்ந்த மணச்சாந்து, பூ, நறுமண புகைப்பொருள்கள், அகில் முதலான மணப்பொருள்கள் விற்பவர்கள் வீதிகளில் வணிகம் செய்து கொண்டிருந்தனர். அங்கு பட்டு, முடி, பருத்தி நூல் இவற்றினை கொண்டு அழகாக பின்னிக்கட்டும் கைத்தொழில் வல்லுநரான நெசவாளர் வாழும் வீதிகள் உள்ளன. இங்கு பட்டும், பவளமும், சந்தனமும், அகிலும், முத்தும், மணியும், பொன்னும் அளக்க முடியாத அளவிற்கு குவிந்து கிடக்கும் வளம் நிறைந்த அகன்ற வணிக வீதிகளும் உள்ளன. மேலும் இவ்வீதிகளில் வேறு பல பண்டங்களின் விற்பனை நடைபெறுகின்றது. 8 வகை தானியங்களும் குவிந்து கிடக்கும் கூலக்கடை தெருக்களும் உள்ளன. மருவூர் பாக்கத்தின் தெருக்களில் பிட்டு வணிகம் செய்பவரும், அப்பம் சுடுபவரும், கள் விற்கும் வளைச்சியரும், மீன் விற்கும் வரதவரும் உள்ளனர். மேலும் மென்மையான உப்பு விற்கும் உமணரும், வெற்றிலை விற்பவரும், ஏலம் முதலான 5 நறுமணப்பொருள் விற்பவரும், பல வகையான இறைச்சிகள் விற்பவரும், எண்ணெய் வணிகரும் இங்கு வணிகம் செய்கின்றார்கள். இவற்றோடு அந்த தெருக்களில் பல்வகை பொருள்களை விற்கின்ற கடைகளும் உள்ளன. வெண்கலம், செம்பு பாத்திரங்கள் செய்பவர்கள், மரத்தச்சர், இரும்பு கொள்ளர், ஓவியர், மண்பொம்மைகளை செய்பவர்கள், சிற்பிகள் ஆகியோர் இருக்கின்றார்கள். பொற்கொள்ளர், இரத்தின வேலை செய்பவர்கள், தையற்காரர், தோல்பொருள் தைப்பவர், துணியாலும் கட்டைகளாலும் பொம்மைகளை செய்பவர்கள் ஆகியோர் இருக்கின்றார்கள். இவ்வாறாக பழுதின்றி கைத்தொழில் பல செய்யும் மக்கள் வாழும் பகுதிகள் அங்கு நிறைந்திருக்கின்றன. குழலிலும் யாழிலும் குரல், துத்தம், கைக்கிளை, உளை, இளி, விளரி, தாரம் என்ற 7 இசைகளை, சரிகமபதனி என்ற 7 சுரங்களை குற்றமில்லாமல் இசைத்து சிறந்த திறமையை காட்டும் பெரும் பாணர்களின் இருப்பிடங்களும் இருக்கின்றது. இவர்களோடு மருவூர் பாக்கத்தினுடைய தெருக்களில் சிறு சிறு கைத்தொழில் செய்பவர்கள், பிறருக்கு ஏவல் செய்பவர்கள் அவர்கள் வாழுகின்ற இடங்களும் இருக்கின்றன. இவை அனைத்தும் எவ்வித குற்றமுமின்றி சிறப்போடு அமைந்து விளங்க பறந்து கிடக்கின்றது மருவூர் பாக்கத்தினுடைய வீதிகள். இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமே 168, 169 மற்றும் 170. பக்கமே 168இல் சிலப்பதிகாரம் என்பதில் ஆரம்பித்து பக்கமே 170இல் நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமே 178. பக்கமே 178இல் குருவினா. முதல் குருவினா: பாசவர் வாசவர் பல்நின விளைஞர்
உமணர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர் என்ற குருவினாவும் சிறுவினா. 4வது சிறுவினா. பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கற்று நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் மகிழும் என்ற சிறுவினாவும். இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களுக்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கம் எண் 251 இடம்பெற்றுள்ளது. பக்கம் எண் 251 குருவினா. பாசவர் வாசவர் பல்நின விளைஞர் உமணர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர். பாசவர் வெற்றிலை விற்போர். வாசவர் வாசனை பொருள்களான ஏலம் தக்கோலம் லவங்கம் சாதிக்காய் கருப்பூரம் முதலியவற்றை விற்போர். பல்நின விளைஞர் பல வகையான மாமிசப் பொருள் விற்பவர்கள். உமணர் உப்பு விற்போர். சிறுவினா பக்கம் எண் 252 இடம்பெற்றுள்ளது. குருவினா சிறுவினா ஆகிய இரண்டுமே வீட்டுப்பாடம்தான். அதில் குருவினாவை எழுதி கொள்ளுங்கள், குருவினா சிறுவினா ஆகிய இரண்டையும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது குருவினா மட்டும், படிப்பது குருவினாவும் சிறுவினாவும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.